ஆனால் காளிகாம்பாள் கோயிலுக்கு ஸ்ரீஎம்எஸ் ஐயா போற போது பிரகாரத்துல அந்த பாட்டை எழுதிருக்கு. ஐயோ யார் எழுதினதுன்னு போட்டிருக்கான்னு கீழே போய் பார்க்கிறாரு. ஆண்டவன் பிச்சைன்னு கீழே போட்டு, ஆண்டவன் பிச்சைன்னு ஒரு வாக்கியக்காரரை பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லை. யார் அது? அது உண்மையிலே ஆண்டவன் பிச்சை என்கின்ற ஒரு பெண். அந்த அம்மாவினுடைய பேரு மரகத அம்மாள் என்பது அந்த அவங்களோட பேரு. அவங்க எப்படி அந்த பாட்டை எழுதினாங்க? அவங்க ஸ்கூலுக்கே போனதில்லை. அந்த பாடல் எப்படி வந்தது அவங்களுக்கு போய் கேட்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது, அந்த கால வழக்கப்படி 9 வயசுல திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க மரகதம்மாளுக்கு. பிரசவம் நடந்திருக்கு. அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், பிரசவ அறைன்னு தனியாக இருக்கும். அந்த அறையில் அந்த அம்மா இருக்கு. கூட துணைக்கு ஒரு மருத்துவச்சி இருக்காங்க. தனக்கு அப்போது பிறந்த குழந்தையை பார்த்து அந்த அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்கு. அப்போ 3 வயதான ஒரு குழந்தை நடந்து வந்து என்னை பற்றியும் நீ பாட மாட்டாயான்னு கேட்டது மாதிரி மரகதம்மாளுக்கு ஒரு தோற்றம் வருகிறது. முருகன் தான் அப்படி கேட்டிருக்கான்னு சொல்லி மடை திறந்த வெள்ளமாக 600 பாடல்களை பிரசவ அறையிலே அப்போது பிரசவித்த அந்த அம்மா பாடியிருக்காங்க. நல்ல வேளை நாம செஞ்ச புண்ணியம், அந்த பக்கத்திலே இருந்த அந்த மருத்துவ செவிலிக்கு எழுத படிக்க தெரியும். ஒரு நோட்ல எல்லாத்தையும் எழுதிக்கிட்டாங்க. வெளியில இந்த மாமியார்காரி சத்தம் போடுறாங்க, இனி ஒரு பாட்டு பாடினேனாக்க காலை உடைச்சிடுவாங்க. அந்த எழுதப்பட்ட அந்த நோட்டை அப்படியே தகர பொட்டியில போட்டு மேலே போட்டுட்டு அதுக்கு பிறகு 22 வருஷங்கள் அந்த அம்மா புதுசா ஒரு பாட்டு கூட பாடவே இல்லை. மாமியார் இறந்த பிறகு நோட்டு கீழே வந்தது, பாடல் பரவியது, நமக்கு கிடைத்தது உள்ளம் முருகுதையா முருகா என்கின்ற அந்த பாடல்.